அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு பகுதியை உங்களோடு தியானிக்க இருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த நாட்கள் நம் அனைவருக்கும் முக்கியமான நாட்கள். இயேசுவின் அன்பை எண்ணி பார்க்கிற நாட்கள், தியானிக்கிற நாட்கள். மனுக்குலத்தின் பாவத்துக்காக குற்றம் செய்யாத ஒருவர், தேவகுமாரன், மனுஷனுடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன்மேல் சுமந்து கொண்டு மனிதனுக்கு ஒரு மீட்பை கொடுக்கும்படி, வாழ்வு கொடுக்கும்படி, புதிய வாழ்வை கொடுக்கும்படி சிலுவையிலே மரித்த நாள். அந்த நாளுக்கு பேர் தான் குட் ஃப்ரைடேன்னு சொல்றாங்க. பூமியில் எல்லா மனிதர்களுக்காக, அனைத்து மக்களுக்காகவும் பாவத்தை போக்கும்படியாக, பாவத்தை போக்கி வேதனையை நீக்கி நமக்கு வாழ்வு தரும்படி, நாம நல்லா இருக்கிறதுக்காக அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தந்தார், பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். அந்த நாளை எண்ணி பார்க்கிற ஒவ்வொருவரும் அந்த நாளை நினச்சி பார்த்தாலே குட் ஃப்ரைடேன்னு சொல்ல மாட்டாங்க. அது ஒரு நல்ல நாளாங்க. அது தப்பே பண்ணாதவர் ஒருத்தர் பாவம் செஞ்ச ஒரு மனு குலத்திற்காக, பாவம் செஞ்ச ஒரு மனிதனுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். அது ஒரு கொடூரமான நிகழ்வு. அவரை தப்பே செய்யாதவரை போய் எங்க சிலுவையில் அடித்தாங்க. தப்பே செய்யாதவருக்கு எதுக்கு இவ்வளவு தண்டனை? தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, தான் நேசிச்ச குமாரனை, தான் அன்பு செலுத்தின குமாரனை நமக்காக தந்தொருளி, சிலுவை வரைக்கும் தந்தொருளி, நமக்காக மரிக்க வைத்து நம்மை மீட்டு கொள்ளும்படியாக, நம்மை விடுதலையாக்கும்படியாக, நமக்கு வாழ்வு தரும்படியாக, நமக்கு சந்தோஷம் தரும்படியாக, நமக்கு சமாதானம் தருவதற்காக, நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக நமக்காக இந்த இயேசுவை தந்தருளி தேவன் நம்மீது, உங்கள் மீது அன்பு செலுத்தினார், அன்பு கூர்ந்தார். இந்த இயேசுவின் அன்பை கொஞ்சம் தியானிப்போம். இது ஒரு வெறும் பிரசங்கம் கிடையாது. எதற்காக இயேசு மரிக்கணும், இன்னைக்கு வரைக்கும் எதற்கு அதை நினைக்கணும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்காக இயேசு மரித்தார், ஏன் மரித்தார்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறத வாசித்து அதை புரிந்து கொண்டு நாம் அதை சிந்திக்கும் போது, கர்த்தர் சொல்லியிருக்கிறார், யாருக்காக சொல்லியிருக்கார், நாம் மனதில் அதை சிந்திக்கும் போது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறது, ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை, ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியத்தை செய்யும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும், அவருடைய பாக்கியங்கள் நமக்கு உண்டாகும். கடவுள் சொல்லியிருக்கிறதை அறிந்து கொண்டு அதை மனதிலே சிந்திக்க வேண்டும். அன்பு கூர்ந்தார், குமாரனை தந்தருளி, ஒரே பேரான குமாரனை தந்தருளி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இதை மட்டும் பார்க்க இருக்கும். குமாரனை சிலுவை வரைக்கும் போய் அந்த மிஷனை ஃபுல்ஃபில் பண்ண வச்சிருக்கார். யாருக்காக இதை செய்தார்? நமக்காக, மக்களுக்காக, ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக வழியாக தந்து நம்மை மீட்கும்படி, நமக்கு ஒரு புதிய வாழ்வை தரும்படி, நமக்கு சந்தோஷத்தை தரும்படி, சமாதானத்தை தரும்படி, நித்திய ஜீவனை தருவதற்காக, சுகத்தை தரும்படியாக தேவன் நம்மேலே அன்பு கூர்ந்தார். இந்த அன்பை விசுவாசிக்க சொல்கிறேன். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான். விசுவாசிக்கும் போது தெய்வீக சமாதானம் வரும், தெய்வீக சந்தோஷம் வரும். அவருடைய சமாதானத்தை நமக்கு தருகிறார், அவருடைய சந்தோஷத்தை நமக்கு தர்றார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நித்திய ஜீவனை தரும்படியாக நம்ம இடத்துல அவர் அன்பு கூர்ந்தார். அது என்னங்க நித்திய ஜீவன்? கடவுள் மனுஷனை உண்டாக்குனார், அந்த மனுஷனுக்குள்ள நித்திய ஜீவனை வச்சிருந்தார். கடவுளுக்கு விரோதமாக பாவம் செஞ்சு அந்த மனுஷன் நித்திய ஜீவனை இழந்தான். கடவுள் உண்டாக்குன வாழ்க்கையை இழந்தான். இந்த உலகத்துக்குள்ளே பாவம் வந்துச்சு. முதல்ல பாவத்துக்கு அப்புறம் வேதனை வந்துச்சு. அந்த வேதனையின் மூலமாக மரணம் உள்ளே வந்துச்சு உலகத்துக்குள்ள. அதற்கு காரணம் நித்திய ஜீவன் இல்லை. நித்திய ஜீவனை இழந்து போயிட்டான். அதுக்கப்புறம் பல பேர் காத்திருந்தாங்க, பல நாட்கள் காத்திருந்தாங்க, பல ஆண்டுகள் காத்திருந்தாங்க. நித்திய ஜீவனை யார் தான் நமக்கு தருவார்? இப்படி வேதனையாக இருக்குதே உலகம் அப்படின்னு பல நாட்கள் காத்திருந்தாங்க. மனுஷன் நித்திய ஜீவனை இழந்த உடனேயே அதே மனுஷன்கிட்ட சொன்னார், நீ இழந்துட்ட, என்னுடைய குமாரன் வருவார், திரும்ப நித்திய ஜீவனை மனுஷனுக்கு என்ஷோர் பண்ணுவாருன்னு சொன்னார். தன்னுடைய குமாரனையே தந்தொருளினான் உலகத்துக்கு. திரும்ப நம்ம மேலே அன்பு வச்சு, உலகத்தின் மேல் அன்பு வைத்து, உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் அன்பு வச்சு இந்த நித்திய ஜீவனை தரும்படியாக. ஏன்னா இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே தான் சுகம் இருக்குது, இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே தான் ஆசீர்வாதம் இருக்குது, இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே தான் ஒரு வளமான வாழ்க்கை இருக்குது.
இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே தான் சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், சமாதானம் இல்லாத ஒரு உலகமாக எங்கே பார்த்தாலும் யுத்தங்களும் போர் செய்திகளும் டெய்லி நம்ம பார்க்குறோம். காரணம், உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பீஸ் டிமினிஷ் ஆகிக்கிட்டே வருது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்க. கர்த்தர் பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு gift கொடுத்துருக்காரு. அதற்கு பேர் நித்திய ஜீவன். நம்ம மேலே அன்பு வச்சு, நம்ம மேலே அன்பு கூர்ந்து இயேசுவை தந்தரலி, அந்த இயேசு மூலமாக நமக்கு நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப் அதை கொடுத்துருக்காரு. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் அவருடைய குமாரனிடத்தில், அவருடைய ஒரே பேரான குமாரனிடத்தில் இருக்கிறது. அந்த குமாரனை நாம் விசுவாசிக்கும் போது, இயேசுவின் அன்பை நாம் உணரும் போது, அதை அங்கீகரிக்கும் போது, இந்த இயேசு எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், இந்த அன்பை நான் அங்கீகரிக்கிறேன்னு சொல்லும்போது, இந்த அன்பை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும்போது, இந்த தேவனுடைய அன்பை நாம் பற்றி கொள்ளும்போது, அதை எம்ப்ரேஸ் பண்ணும்போது, கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நன்மையும் தெய்வீகமான சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாரத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அன்பை ருசி பார்க்கும்போது, அதை எம்ப்ரேஸ் பண்ணும்போது நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் தகப்பனே, இயேசு நம்மை துதிக்கிறோம். அதனுடைய எங்களுக்காக நீ மாம்சத்தை அவதரித்து தேவன் தன்னுடைய குமாரனை தந்தொல்லி நித்திய ஜீவனை நாங்கள் பெறும்படி உங்களுடைய குமாரனை தந்தொல்லி நீ இவ்வளவாய் எங்களுக்கு நீங்கள் அன்பு கூறும்படியாக அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய அன்பு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நிலைப்பதாக நிலைத்து ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய ஆசீர்வாதத்தினால், உடைய நன்மையினால், உடைய அன்பினால், உடைய சமாதானத்தினால், உடைய சந்தோஷத்தினால், தெய்வீகமான உடைய ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிலைத்து நாமத்தை மேம்படுத்துவதாக நீங்கள் செய்து நடக்காமல் இயேசு நாமத்தில் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.